ஹalleluya ஹalleluya ரிபாரா கதன சந்தரபம் மகிமையானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மறுபமானவரே மே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஆதி மந்தமானவரே மே துதிக்கிறோம். பானாதான சந்தரபா ஹalleluya. கண்ணின் மணி போல் பாதுகாத்தவரே ஸ்தோத்திரம், நிமிடந்தோறும் எங்களை விசாரிப்பவரே ஸ்தோத்திரம், எங்கள் பாரங்களை மாற்றுபவரே ஸ்தோத்திரம், எங்கள் கவலைகளை மாற்றுபவரே ஸ்தோத்திரம், எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். கண்ட வாரம் முழுதும் அப்பா பாதுகாத்தது கிருபைக்காக தயவுக்காக நன்றி, உடைய இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, உடைய காரணத்துக்கு நன்றி 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 சுவாமி. நீ இதுவரை நடத்திருந்த அப்பா உடைய மேலான கிருபைக்காக தயவுக்காக அன்புக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து நன்றி சுவாமி. இந்த இடத்தில் இதனாலே காண செய்தி நன்றி ராஜா. ரோகோதன சந்திரவா ஆசிரிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சி அளிக்க நன்றி 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 சுவாமி. அப்பா அந்த பரிசமான ஓய்வு நாட்க நன்றி ராஜா. ஓரா பாதானா ஷிக்க பருகரு பாதானா சந்திரவா நன்றி நன்றி தகப்பனே. ஹalleluya. ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்து நன்றி சுவாமி. ஆத்மாவில் தைரியப்பட்டு நன்றி ராஜா. திட நம்பிக்கை தந்தி நன்றி சுவாமி. ஓரோது நான் சந்திரபா சத்துக்கள் மத்தியில் என்னைய அப்பா என்னையினால் அபிஷேகம் பண்ணி நன்றி சுவாமி. ஹalleluya. நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி நன்றி சுவாமி. சமாதத்தை காணச்சது நன்றி 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 ராஜா. வரங்கள் வல்லைனால் இடைக்கட்டி நன்றியப்பா 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 நன்றியப்பா. அப்பா அந்த புதிய நாளிலும் தகப்பனை இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் பாட துதிக்க ஆராதிக்க வார்த்தை கேட்க தியானிக்க நீர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்கா நன்றி சுவாமி. தகப்பனை இந்த வேலையை நீங்கள் பொறுப்பட்டு கொள்ளுங்க சுவாமி. இந்த கொடியை ஆசீர்வதிங்க. தொடக்க முடிவு பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும் ராஜா. பாடலிலே துதியிலே ஜெபவிலே செய்தியிலே ஓஞ்சாப்பா நீங்கள் பொறுப்பட்டு கொள்ளுங்க. தெய்வ ஆவியை அசைவாடுங்க. சித்தங்கள் நடத்துங்க சுவாமி. எல்லா குற்றங்களும் குறைகள் அக்கறைகளும் எல்லாத்தையும் மன்னிங்க. தாள கழுவுங்க சுவாமி. அப்பா அப்படி வல்ல பிரசனம் மகிமை பிரசனம் மாறாத பிரசனம் அப்பா ஒவ்வொரு மலை இறங்கட்டும் தகப்பனே. அநேகர் ஒன்று கூடி ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க அப்பா வல்லமையால் அப்பா இடைக்கட்டி கொண்டு தகப்பனை உமக்கென்று எலும்பி சுரலி போல பிரகாசிக்க விளக்காய் எரிந்து பிரகாசிக்க உப்பை போன்று உமக்கென்று பயன்பட அப்பா கனி கொடுக்கும் செடியாக உம்மோடு கூட இணைந்த செடியாக சுவாமி கிருபை தாங்க ராஜா. ஊருக்கு கிருபை தாங்க ஆண்டவர். இந்த வார்த்தையானது ஒவ்வொருக்குள்ள செஞ்சு 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க ராஜா. அந்த வார்த்தையானது எளிமையாக போகாதபடி இசப்பா அந்த காரியம் நீர் அனுப்பிய காரியம் வாய்க்கப்பட செய்யட்டு ராஜா. ஓ ராபா ரஹந்தர ஷீகா பராக ஹந்தர் யாங்கரபா ஓ ராதனமா ரஹந்தரபம்டைய காரியங்கள் வாய்க்கட்டு சுவாமி. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. கரம் நீட்டி தொடுங்க சுவாமி. எல்லா தகப்பனே ஹalleluya. இயற்கை சூழலை பொறுப்பட்டு கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு தகப்பன் மேலே அப்பா தகப்பனே ஒவ்வொரு ஆம்பிள் மேலே இசப்பா செல் மேலே அப்பா மைக் மேலே ஒவ்வொரு பகுதியிலையும் பொருள்களையும் அவங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி. எல்லாம் வான மண்டல பொல்லதாவிலும் செய்ய போராட்டங்கள் ஈசம் எரிக்கப்படுவதாக அரிக்கா மரா காந்தரவோ ஓ ரியாந்தாரவோ எல்லா அந்தகாரங்கள் ஈசம் வெள்ளகட்டு ராஜா. எல்லாம் பராமீன் அப்பா கண்ணின் காரியத்துக்கும் இசப்பா எல்லாத்துக்களையும் பாதுகாத்துமே ராஜா. எல்லாம் பராமை எரிச்சின் ஆவிகள் எரிக்கப்படுவதாக செயற்று போவதாக ஓ ரமஹந்தர சந்தர வந்த ஒளித்துக்கிறாக கிரேசிங்கிற ஒவ்வொரு இசப்பா ஆவிகளையும் அப்பா நீங்கள் தடுத்து நிறுத்துங்க ராஜா. எல்லாம் ஈசனா செலுற்று போட்டும் ஈசன் செலுற்று போட்டும் ஓ ராபாதானா ஷீகா ராக ஹந்தரம் வல்லக்கரம் ஓங்கிய பெயும் இந்த நாளை வெளிப்படாக சுவாமி. அப்பா எங்கள் கண்கள் நம்முடைய மகத்துவமான காரியத்தை நாங்கள் காண்டு ராஜா. அப்பா தகப்பனை கண்ணார கண்டு கழிக்க தகப்பனை நீர் அதிசயமானவர். அதிசயமான காரியங்கள் இந்த நாளில் ஜனங்கள் கண்கள் காண செய்யுங்க ராஜா. ஓ ராபாதா நம்முடைய ஓங்கிய பேத்தை வெளிப்பட்டுங்க. அரேபா ரசதனை மாறாந்து ராந்தரபா மகத்துவமானவரை கொள்ளையில் பரமே பக பிரகாசம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ராமாதானா ஷீகா பருகந்தரியா. நீரே பெரியவர், நீரே உன்னத, நீரே பலத்தவர். ஓ மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதமானவரே மே போற்றி பாடுகின்றோம் ஏற்றுகிறோம் அப்பா. மகிமை பண்ண நாமத்தை அப்பா நாங்கள் இந்த வேலையில கீர்த்தனம் பண்ணுகிறோம். நீரே பெரியவர். ஹalleluya. மேலே வானத்தின் கீழே பூமியிலும் அப்பா உண்மை இல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை ராஜா. நாமத்தை இல்லாமல் ராஜா வேறொரு விடுதலை இல்லை. ரீகானா சந்தரவ நீரே பெரியவர். ஓ அடையாளங்களை அற்புதம் செய்ய நீரே பெரியவர், நீரே பெரியவர். ஓ வானாதி வான்கள்
பொல்லாதவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிரகாசம்லவரே மே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரகாசம் விடுதலை நட்சத்திரமே மே துதிக்கிறோம். ஜோதியின் பிதாவே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேரக்கூட ஒளியில் வாசம் எங்கள் பரிசுத்தரே மே போற்றுகிறோம் மே புகழ்கிறோம். ரீபா நாதானா ஷீகா பாருகாந்தர் யாங்கரவா. கர்த்தருக்கு காத்துள்ள கழுகுகளை போல புதுபலந்து செட்டைகள் அடித்து எழும்பவர்கள் ஓடியால் இளைப்பவர்கள் அதான் சொல்ற அடையார்கள். ஓ, ஒரு புதிய பலன் உண்டாகிறது, ஒரு புதிய பலன் உண்டாகிறது. ரேகா மராகந்த ரேஷிகா பராகத நாமா ராந்தரபா. அக்கினிமயமானவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கேருபீங்க சேராவங்கள் போற்றப்படும் பரிசுத்தரேமே போற்றி பாடுகிறோம். அப்பாமை துதிக்கிறோம். ஈபானா சாந்தாரி அங்கரபோ. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரமே துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அல்ல கர்த்தரை தாழ்த்துகிறேன் ஒப்படைக்கிறேன். பொறுப்படுங்கள் நடத்த காத்துங்களேன். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். இப்பொழுது கூட நாம் 2 பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய அருள்நாத இயேசு கிறிஸ்துவின் இனிய பிறந்த நாளை குறித்து கிறிஸ்துமஸ் பாடல் 2 பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிறந்தார் பிறந்தார் வானார் புவிமானிடர். நமக்காக நம்முடைய அக்கிரமம் மீற நம்முடைய மீறலுக்காக நமக்கு சமானத்தை உண்டுவதற்காக அவர் கேருமிகள் சேராபிங்கள் பரிசு போற்றி பாடும் அந்த உன்னதமான பரிசுத்தத்தை விட்டு நமக்காக மானிட உருவத்தில் வந்த நாளை இந்த கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. பாவ உலக மாநிலங்களில் பாசமைத்தவர், காரிருளை போக ஒளியாய் வந்தவர், பொறுமை தாழ்மை அன்பிற்கும் நிறைந்த தேவன். மரணமறியும் தன்னை தாழ்த்தினார், ஒரு அடிமை போல் தாழ்த்தினார் நமக்காய், நமக்கு ஜீவன் தர கண்டே துணியோ கர்த்தருக்கு தாழ்மை கோலம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்த மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்த மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாயாகியாய் வளர்ந்தார். மாயாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ்
சீசர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமது இதை எங்கும் சாத்திடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். பூசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழோம். பூசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் நீலை பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் நீலை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணுலகின் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே நீத்திருக்காமல் மானிடரான மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரம் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம். மனுடர் மேல் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவா. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரம் ஏழை கோல
அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ. ஆவலாய் ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ. கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம அவரை ஆராதிப்போம். ஆரோதனா ஷீகாபா இருதயங்களை ஒருமுகப்படுத்தி ஹல்லேலூயா சத்தை உயர்த்தி கரத்தை உயர்த்தி ரோதானா மாராகாந்தர் அவரை போற்றி பாடுவோம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ வானாதி வானங்கள் உண்டாக்கலை துதியங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. சூரிய சந்திர நட்சத்திரங்களை படத்தை துதியங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ ராதானா சாந்தரமா ஆகாய மண்டலங்களை உண்டாக்க துதியங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ நட்சத்திரங்களை பேர்ச்சி அழைக்க துதியங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. காற்றின் செட்டிலை கொண்டு பறக்க துதியங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ ரீகானா மாரகந்தரவா சகல மச்சங்களை மேடுகளே ஆழ்பனி கடலே சமுத்திரமே ரீகா மாரகாந்தரவாரு கிருபை அவர் நல்லவர் கிருபை என்று மலர் துதியுங்கள், அதை போற்றி பாடுங்கள். ஓ ராபா ராதா நாமா சந்தரபா தம்பூரோடும் மீனியோடும் சுரமணத்தோடும் அதை போற்றி பாடுவோம். எக்கால சத்தத்தோடும் ஓசையில கைத்தாளங்கள் அதை போற்றுவோம். ஐபா நாமா ரந்தரபோ ஓ ரியாந்தாலா ஷீகார் அந்தரபோ. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. முழு பலத்தோடு முழு மனதோடு அவரை நாம் ஆராதிப்போம். ஓ ரமணா மாரகாந்தரா சந்திரவா அவர் நல்லவர். ஓ அவர் வல்லவர். பலன் பரம விளங்குகிறது. அது கிருதி உனக்கு போகும். ஓ ரியாந்தரவா பலன் உண்டாகிறது. துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழல் உண்டு. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகாலம் ஒரு புத்தி சொல்லி அவரை போற்றி பாடுவோம். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உள்ள தேவனை போற்றி பாடுவோம். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஈகமரகதன ஷீகமரகந்தரவ ஈபரதன
சந்தரவே ஓ கமரா மந்தியாங்கரி காந்தரபா வல்லமை 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 எரிவ மதில் உடைகிறது செங்கல் நிலைக்கிறது ஓ அதிசி விளங்கியது அர்ப்பணம் அடிக்கின்றது ஓ ராமனா தனஷியாங்கரபா காந்தரபா கட்ட அவிழ்க்கின்றார் எல்லா கட்டுகள் இலின் ஆதிக்கங்கள் வெளியேறுகிறது இயேசு நாமத்தாலே ஓ வல்லமை 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 ஏகமலக ஹந்தரிஷி அந்த விரிக்கவா ஓ நீ துதிக்கும்போது அர்ப்பணம் அடைக்கிறது தடை விளைகிறது துதி ஓ உன் வாயில் வாழ்த்து அதை நான் நிரப்புவேன் சததி உயர்த்து வெவ்வேறு ஆர்ப்பரியங்கள் ஓ அவரை போற்றி பாடுங்கள் அவர் மகிமையான தேவன் அவர் ஜெயம் கொடுக்கும் தேவன் ஜெயம் கொண்ட தேவன் ஓ ரியாங்கரமோ சோதிக்கப்படுறது அவர் தாமே அவர் உனக்கு உதேசிய வல்லவர் அவர் தான் சோதிக்கொண்டு பாடுபட்டபடியால் உனக்கு உதேசிய அவர் வல்லவர் ஓ ரியாங்கரா நம்மை போல் பாடுபட்டவர் நம்மை போல் அடிக்கப்பட்டவர் ஓ நம்மை போல் பிறந்தள்ளப்பட்டவர் ஜாதியில் அறுக்கப்பட்டவர் அசதி பண்ணப்பட்டவர் துக்கம் நிறைந்தவராக இதோ அந்த மத்திலே உலாவுகின்றார் ஓ நாமரை பார்க்க தவறினோம் அவரோ நம்ம எல்லாரும் அக்கிரமத்தை சுமந்து தீட்டார் நமக்கு சமாதை ஒன்று ஆக்கின அவர் மேல் வந்தது தமிழால் சுகமானோம் ஓ ராமனா சந்தரவோ நாம் எல்லாரும் ஆடுகளை போல அவளும் நான் வழியில் நடந்தோம் இதாவது தேவன் நம்ம எல்லாரும் அக்கிரமத்தை அவர் விலை பண்ணினார் உனக்காய் உன் மீறலுக்காய் உன் அக்கிரமத்துக்காய் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அப்படி சரீரம் பிற்கப்பட்டது உலகனுடைய நிலத்தை போல் அது உழப்பட்டது ஓராமானா சந்தர் ஹந்தர் யாந்தரபோ தீக மர ஹந்தர் ஏக மர கர ஷிக பருகிற பந்தரபோ உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்கள் காவன் நொறுக்கப்பட்டார் உனக்காகவே ஆடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் விலகாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் விலகாதது கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே பாருணக்காய் அவர் கரங்கள் கோர சிலுவை சுமந்து செல்லுதே கோர சிலுவை சுமந்து செல்லுதே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது பாரகதே நம சந்தர்யாங்கரபோதனா கரபல் ஏகமராதே மேரியாசி பேலே ருதலா சந்தர் யாங்கரே பேலே துனார அந்தரபா ஏகமராதுனா ஷிகரே யாங்கரே பேலே உதனே சேகரபா ஓகமரா கலா துன்கரே பேலே யாங்கரே சந்தரே பேலே ரே போலாந்தரே சேகனா அந்தரபா ஏகமராதனா ஷிக பருக 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 அந்தரபா இயேசு நாமத்தால் எல்லா மறைவான கண்ணிகள் இயேசு நாமத்தால் எல்லா மறைவான
மரண கண்ணிகள் அறுக்கப்படுறது. ஓகா பாரகந்தர யாஷிகா பருகந்தரவா, நீர் எங்கள் கேடகம் அப்பா, நீர் எங்கள் தலை நிமிரச் செய்தவர். ஓ சத்தம் எல்லா சதி திட்டங்கள், ஓ ரபார அந்தார ஷீகா வஞ்சக திட்டங்கள் ஏசு நாமத்தில் அறுக்கப்படுவதாக. ரீகா மராந்தனா ஷேகா பராங்கிற பீகிற சிங்கத்துக்கும் அப்பா தகப்பனே, அப்படிப்பட்ட நபர்களுக்கு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை வெளிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஓ மறைவிடங்களை கண்ணிகளை வைக்கும் அப்பா தகப்பனே, பால சிங்கங்களுக்கு தகப்பனே அப்பா ஒவ்வொரு பாதுகாத்து கொள்ளுங்க. ஓகா மராந்தனா ஷீகா பராங்கிற அந்தர் யாங்கரபோ ரேகானா மாஷிகா பராகந்த ரேசே தினாந்தர யாங்கரபோ ஓகா மராகந்தர போஷந்த ரேகா பலாந்த ரேஷியக்கா அந்தரப. ரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷன் தங்கள் ஆயுசின் பாதி நாள் வரையிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ ஜீவனோ தேசம் நன்மை காண்பேன் என்று விசுவாசி எனக்கு கெட்டு போயிருப்பேன். ஓ உத்தமனை பார்த்தனுடைய முடிவு சமாதானம், துன்மார்கனுக்கு நல்முடிவில் என்று கட்ட சொல்லுகிறார் கர்த்தர். யாக்கோவே அவனில் ஆண்டு கைக்கு நீங்களாக்கி மீட்டு விடுகிறார். நீங்கள் உங்கள் சிறையிருப்பை இதோ கண்ணார காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் சிறைப்பை தரும்போது அதை கண்ணார கண்டு கழிப்பீர்கள். ஏதோ துக்கம் சஞ்சலம் ஓடிப்போம். கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுவார். ஓ ரியாந்தர மன மகிழ்ச்சி உங்கள் தலைமை உண்டாகிறது, நித்திய மகிழ்ச்சி தலைமை உண்டாகிறது. சஞ்சலம் தைப்பம் ஓடி போகிறது. ரீகா மராந்தர ஹந்தர போ ஓகா மராசேகே வேலுக்கு ஷீகா பருகர் யந்த லேவல் ஊசிக்கு யாங்கர் ஹந்தர ஹந்தர ரீகா மராந்தர ரிஷிக பலுகர் யாங்கரவ ஏஸ்ரீ நாமத்தால ஏஸ்ரீ நாமத்தார் ஏக்க பலுஷி அந்தரவ ஓக பராந்தர ஏசேகே வேல்குர ஹத்தன ஷீகா பருகர் வந்தர சாந்தரவ ரீகா மராந்தர் யாங்கா மஷந்தரவோ ஏகா மராஹந்தரவ. அவர் நமக்கு ஜெயங்கெடுக்கும் தேவன், பாதாளத்தின் சாவையும் வென்றவர். ஓ வீட்டில் இந்த கிறிஸ்துவாயுவின் மத்தியில் உலாவுகின்றார். வீட்டில் வல்லமை ஊற்றப்படுகிறது. எல்லாம் மறுத்து போன பகுதியில் உயிர் அடைகின்றது. ஏசு நாமத்தாலே நானே வலியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், நானே வீட்டில் ஜீவனமாக இருக்கிறேன். ஓ என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான். ஓ உயிரோடு என்னை விசுவாசிக்கவன் அவன் என்றென்றைக்கு மரியாது இருப்பான். ஓ ராமா நாஷி கரபோ அடை வாட்டில் ஜீவன் உண்டு. ஓ வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறது உயிர்ப்பிக்கிறது உயிர்ப்பிக்கிறது. ஆக்கரபூதன ஹந்தரபா சாவுக்கு எதுவான ஒன்று கொடுத்தாலும் இதோ அது அவர்கள் அணுகாது. ஓ ராமான ஹந்தர ஷீக்க பராங்கரபோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளும். இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ரீகா மராந்தர ஹந்தர ஏஷி கருதுன அசிகரவா ஓ மரண கண்ணிகள் ஓ ரபோஷி கபரகந்த ரேஷிக்கு யாங்கிரவா வேண்டிய கண்ணிகள் ஏசு நாமத்தாலே சேர்ந்து போகட்டும் சேர்ந்து போட்டும். பகலின் அம்புகள் சேர்ந்து போகட்டும் ஏசு நாமத்தாலே. ரீகா பராந்தர ஷீக்க பருகந்த ரீக்க வெலூர் அந்தரவோ நீ மராசேக்க பெல்கோஷி கபருகந்தர் அந்தரவே ஓ ரீகா மராந்தர ஹந்தர போஷிக்க யங்கர் யாந்தர் யாந்தர போ ரீகா மனாசேக்க வேல்குர போஷிக்க பருக அந்தர் யாங்கர பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபத்திலே 10000 பேர்கள் அது உன்னை அணுகாது. இதோ வாதை உன் கூடத்தை அணுகாது. பொல்லாப்புணது உன் கண்களால் மாத்திரம் இதோ நீ துன்மாக்க பலனை காண்பாய். நீ என் நாமத்தை அறிந்திருக்கபடியால் நான் உயர்ந்தடைக்க வைப்பேன். அவன் என் வாழ்ந்திருக்கிறபடியால் இதோ நான் தப்பு துணை காணப்பட்டேன். நீடித்த நாட்களை நான் திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதோ கர்த்தர் உன் மதிலே நீதி என்று இதோ உன் மதிலே ரட்சிப்பு என்று சொல்கிறாரு. ஓ நீதியாக நடக்க ஜனங்கள் அதில் பிரவேசிப்பார்கள். ஓரா பால ஹந்தரா சந்தரவா கர்த்த சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பார். ரீகா மராதன சந்தர் யாங்கரவோ கத்தை மகிமை உதிக்கிறது. அடைய பிரகாசம் இதோ பேரில் வீசுகிறது. எலும்பு எலும்பு சீயோனே உன் வலிமை தரித்துக்கொள். ஓ உன் அலங்கார வஸ்திரம் உடுத்துக்கொள். ரேகா மராதன சந்தரப எலும்பு பிரகாசம் ஒளி வந்தது. இதோ உன் உதிக்கிற உழைத்துக்கு ராஜாக்கள் கணவர்கள். ரேகா மராஹந்த ரேஷிகர் ஆந்தரபோ ஓ உன் வெளிச்சத்திலே பிரபுக்கள் வருகிறார்கள். ரீகா மராதன சந்தரபே நீ மராசே கே ஹந்தரபா கத்தை வெளிச்சம் பிரகாச
வாசிக்கிறது தீவுகள் இது உனக்கு காத்திருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இது பாலும் தேனும் ஓடின்ற காணாத சுதந்திருப்பாய். அதை சுதந்திர வேலை வந்தது. ஓ ராமா நகாந்தர்வா கர்த்தரை கண்களை உனக்கு கிருபை கொடுத்தது. அவர் உன்னை பேச அழைத்து அறிந்தார். ஓ வெண்கல கதைகளை உடைத்து இருப்பு தாழ்பாக முறித்து அந்த பொக்கேஷன் உனக்கு கொடுக்கின்றார். பெற்றுக்கள் ஒளிப்பட்ட பதில் உனக்கு கொடுக்கின்றார். மரியாதை மண்ணா பசிக்கு கொடுக்கின்றார். இதோ ஒருவரும் அறியாத வெண்குறிக்களை கொடுத்து இதோ அந்த குறிக்கல் மேல் உன்னுடைய புதிய நாமத்தையும் யாரும் அறியாத உன் புது நாமத்தையும் பிதாவுடைய நாமத்தையும் புதிய நகரமாக இயேசு நாமத்தையும் மேல் எழுதுகிறார். ரீகா மராசே கல சந்தர்வா ஜெயங்கள் உனக்கு இன்வெஸ்ட் கொடுக்கப்படும். ஓ ரியாந்தாலா ஷீகா ரபோ ஜெயங்கள் எவனோ அவன் எண்ணத்துளத்தை ஆலயத்தை தூணாக்குவேன். அவன் ஒரு காலம் அதை நீங்குவது இல்லை. இதோ நான் ஜெயம் பெற்றேன் பிதான் சிங்காசனம் அமர்ந்தது போல ஜெயங்கள் எவனோ அவனும் என் பிதான் சிங்கம் என்னோடு கூட சிங்காசனம் வீற்றிருப்பான். இதோ நான் ஜாதிகள் மேல் அவனுக்கு ஆளுகை கொடுப்பேன். அவன் அவர்களை மண்பாண்டத்தை போல் உடைத்து போடுவான். ஓ ராமா நாந்தானா ஷீகாபா ராங்கரபோ ஓ ராந்த ஜாதிகள் தயவை நேடி உன் தயவை நாடி வணங்குவார்கள். ஓ ராமாஷி அவள் உன்னோடு கூட விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னை குனிந்து பணிந்து வணங்கி உன்னோடு கூட மாத்திரம் கட்ட இருக்க என்று சொல்லி உன்னை பணிந்து வணங்குவார்கள். இதோ உன்னை பாலாக்கினவர்களும் உன்னை நிர்மூலம் ஆக்கினவர்களும் உன்னை புறப்பட்டு போவார்கள். ஓ சிறைப்பட்டு அவன் தீர்மானம் விடுதலை ஆவான். அவன் கிடைங்களே சாவதில்லை. அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும். ஓ பலவந்தனால் சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஓ பராத்மா சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ரீகா மராந்த நஷிக பராக தஹந்தர பாந்தர ராந்தரபே ஓ லோலோ தனா மராக ஹந்தரே கவனு சாந்தர்பா. கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர். அவரே நம்முடைய ராஜா. அவரே நம்முடைய நீதி. ஓ ராசேகர்வா நீதியின் வாசல்களை பிரவேசியுங்கள். நீதியின் வாசலை பிரவேசியுங்கள். ஓ ராசே தேரே தே நதுனாமா சந்தரபோ. நன்றி நன்றி. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். ஓ ரபாலா ஹந்தலா சந்தரை அங்கரபோ ஓ ரீகனபா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் நல்கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் நல்கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் நல்கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் நல்கரங்களை ஒரு தகப்பனை போல் அவர் உன்னை தொழில்களை சுமந்து கொண்டார். ஓ அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார். காரணத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறார். ரேகா மரஹந்தரபா அநாதி தேவன் உன் அடைக்கலம் உன்னை நித்திய பெண்கள் உனக்கு ஆதாரம். இந்த தேவன் என்றிருக்கும் அவர் உன்னுடைய தேவன். சதா காலம் உன்னை நடத்துவார். தாயை போல் இதோ உன்னை இடுப்பில் வைத்து தாளாட்டுவார். முழங்காலத்தில் சுமக்கப்படுவீர்கள். ஒரு அந்தரவா ஒரு தாய் உங்களை தேற்று போல அவர் உங்களை தேற்றினார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஓ ராசைக்கு பேஷுக்கா வலுஷி கமாதர் அந்தரவா ஓ ரியாங்கனமா ஷேகர்பா அவர் தாமே சகல உபத்திரங்கள் நமக்கு ஆதரவு செய்கிறவர். அவரே நெருக்கப்பட்ட காலம் தஞ்சமானவர். ஓ ரியாந்தர உபத்திர பட்டுகளுக்கு உபத்திரத்தையும் உபத்திரப்படி நமக்கோ இலைப்பலன் கொடுப்பது அவருக்கு நீதியாமே.
ஓ ரியாந்தாராவா நீதியிலே நியாயாதிபதியாய் தம்மை நோக்கி இரவும் கோவலும் கூப்பிட தம்மால் தெரிந்துகளோட விஷயத்திலே நீதியை பெருமையிலிருந்து சீக்கிரத்திலேயே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்கள் எதிராளி தாழ்த்தி போடுவார். ரியாங்க பராந்தர சந்தரவோ நீ அவரை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு எடுத்த கொள்ளை போல் இருக்கிறது. நீ என் பார்வைக்கு அருமையான நம்முடைய கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன். உனக்கு பதிலாக மனுஷன் உன் ஜீவனுக்கிடாக ஜாதிகளையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை மீட்க எகிப்தையும் உனக்கு பதிலாக எத்தியோப்பியாவை ஒப்பு கொடுத்தேன். ஓ ராசா பரதன சந்தலவோ ஓ கபராங்கர ஹந்தர சந்தலவோ அவருடைய அன்பை நினைத்து படுவோமாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம் பண்ணினீரே, பாத்தினை புதிதாய் மாற்றினீரே, புதிய மழை கொட்டி நன்றி அப்பா. புதிய கிருபை கொட்டி சொல்லுங்க, புதிய கிருபை கொட்டி நன்றி ராஜா. புதிய அபிஷேகம் நன்றி ராஜா. இயேசு ராஜா சத்தமாய் நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றியப்பா. நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நன்றியப்பா நன்றியப்பா. அதிசய நன்றி ராஜா. நன்றி பலி தீமை நாட்களில் அப்பா எங்களை கருந்தோக்கி நடத்த வந்தவரே ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் வேலையிலே கண்ணீரின் மத்தியிலே அப்பா பெருவெள்ளத்தை போல் சத்துருக்கள் எழும்பி வரும்போது எங்களை பாதுகாத்தே நன்றி ராஜா. உன்னை தோளின் மேல் தொகுந்து சுமந்தே நன்றி ராஜா. ஏந்தினி நன்றி சுவாமி. ஓ பெருவெள்ளத்துக்கு தப்பம் புகழமாக இருந்தேன் நன்றி ராஜா. கொடூரமான சீரல் மோதிரிக்கை பெருவெள்ளத்தை போல அப்பா இருக்கிற ஏழையிலே நீர் எங்களுக்கு ஏழைக்கு பலனாக இருந்தேன் நன்றி அப்பா. தஞ்சமானீரே நன்றி சுவாமி. ஓ நீர் தாமே எங்கள் பக்கத்தில் இராவிட்டால் அவருடைய கோபம் பற்றியில் அவர்கள் எங்களை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொட உமக்கு ஸ்தோத்திரம்.
இதோ வேடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல் நாங்கள் தப்பினோம். எங்கள் சகாயம் வானத்தை மேம்படுத்த கட்ட நாமத்திலே உள்ளது. ஹல்லேலூயா. அவர் எங்கள் வலது பக்கத்தில் நிலாயிருக்க நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஓ, அவரே எங்கள் நம்பிக்கை, அவரே எங்கள் தஞ்சம், அவரே எங்கள் கோட்டை. ஓ ராமனாஷிக்க வருகந்த ரேசே பிலாந்தரபோ ஓ கபாராத்தினா ஷீக்க வராங்கரபோ நீ மராசி அந்தரபோ. நன்றி. வல்லமை வல்லமை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. எல்லா சர்ப்பத்தின் வல்லமை எறியட்டும். ஃபயர் 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 ஃபயர். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். வயிற்று பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். மரத்து போன உறுப்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இறங்கி கொண்டு இருக்கிறது. செத்து போன உறுப்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு ஜீவ நதி பாய்ந்து வருகிறது. அழுகி நாற்றம் எடுத்த புண்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Ola Brahman Taramena Mishian Tarabere Karabara Kantarabara Ora Balabara 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 Gargara Katrudia Vallamai Katrudia Vallamai Katrudia Vallamai செயல்படாத உறுப்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஹீல் in the name of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். Glory to Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த நேரத்துல நீங்க எந்த வியாதியோடு இருந்தாலும், எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் ஏசப்பான்னு சொல்லுங்க. நீங்க ஏசப்பான்னு சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. வேதம் சொல்லுகிறேன், நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சொன்னார். ஏசப்பான்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா, ஓ பர்திமேயு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லும் போதே ஆண்டவர் அவனை தொட்டு சுகமாக்கினார். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க, அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்காரு. நீங்க ஏசப்பான்னு சொல்லும் போதே அவர் உங்க பக்கத்துல இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டோ, புது பலன் உண்டாகட்டோ, எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள வல்லமை இறங்கட்டோ, கிறிஸ்துவின் சோயை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டோ, மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டோ, மரித்த உறுப்புகள்ல ஜீவன் இறங்கட்டோ, ஒவ்வொரு உறுப்புகளும் உயிரடையட்டோ. சுந்தர் கர்த்தருனை தொடுகிறார். உன்னுடைய உறுப்புகள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. டாக்டர் உன்னை அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருக்கான். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நான் உன்னை சுகமாக்குவேன், இப்பொழுதே பெற்றுக்கொள் விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். ஃபயர், ஹீல், ஹீல் in the name of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். சிலருடைய இருதயத்துல பிசாசு குற்றப்படுத்திட்டு இருக்கிறான். அந்த குற்ற மனசாட்சி நீங்க இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் கழுவப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் சிலரை இப்பொழுது கழுவி சுத்திகரிக்கிறது. எல்லா குற்ற மனசாட்சியும் நீக்கி சுத்திகரித்து கொண்டு இருக்கிற பெற்றுக்கோங்க. ரிசீவ் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓ ரெப்ரா ஃப்ரபலஹான் சரபௌஷியான் சரபரபலபரபலபா ஓ ரப்லா ஃப்ரஹான் சரபரபௌஷபலபரபலபரிபலபரிபா
Ora bla frehan terene shantaramana shantaraba. Ora bala bara bala bara bala bari bala bara karadoraba. Ora bala ஊழியம் செய்ய தேவையான கிருபைகளை சிலர் மேல இப்ப ஊத்திட்டு இருக்கிறார். நல்ல கிருபைகளை பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. Receive remama shantarere. Ora brafla borahan tarabara shabala bari bala bara. Oh glory glory glory. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் பலுகி பெருகும்படி கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுகிறார். ஓ, உங்களுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஓ glory glory. உங்க பிசினஸ் பெருகும், உங்க சுகம் பெருகும். ஓ, உங்க குடும்பத்துல சமாதானம் பெருகும். இப்ப பெருகிட்டு இருக்கு, மகிமை பெருகிட்டு இருக்கு. பெற்றுக்கோங்க 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 வல்லமை. ஓ ரப்ர பிரப்லோ சந்தரரரரா. அமலாவை கத்தர் தொடுகிறார். கத்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கண்கள்ல கத்தருடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஓ ரபலப ரபல துரபா ஷிபலப ரிகரபலப ரகர துரப ரஷிபா. ஓ ரபலப ரகர துர. ஒரு உறுப்பை மாற்றி ஆபரேஷன் பண்ணியும் திரும்பியும் பிரச்சனையோடு ஒருத்தர் நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு உறுப்புகளை இப்பொழுது அவர் உயிரடைய செய்கிறார். புதுசாய் மாற்றிக் கொண்டு இருக்கிறார். புதிய லங்ஸ் இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது. புதிய கல்லீரல் உருவாகி கொண்டு இருக்கிறது. புதிய பித்தப்பை உருவாகிறது. புதிய கிட்னி உண்டாகிறது. கிட்னியில உள்ள எல்லா ஸ்டோனும் வெளியேறி கொண்டு இருக்கிறது. ஹார்ட்டை கத்தர் புதுசாக்குற. பழுதான எல்லா ஹார்ட்டும் புதுசா மாறிட்டு இருக்கு. கண்கள் புதுசாகுது. ஹல்லேலூயா. எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள வல்லமை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ஆணி கடாப்பட்ட கரங்கள் இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ஓ, ஒவ்வொரு சரீரத்திலும் கர்த்தருடைய ஜீவன் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ லம ரஹன் தரமர போஷிய பரபல பரபல பர கரபல. குடல்ல எல்லா வாழ்வுகளும் இப்பொழுது புதுசாய் கொண்டு இருக்கிறது. ஓ, குடல்ல உள்ள எல்லா அடைப்புகளும், ஓ வாழ்வுல இருக்கிற எல்லா அடைப்புகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஓ ரப்ர பிரஷாந்தர பரபல பரஹந்தர பரபோ. ஹல்லேலூயா. Thank you Jesus. தேங்க்யூ. உள்ளத்தாழ்த்து நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும் அப்பா நம்மளை கண்மணி போல காத்து வந்த கிருபையை நினைச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தாழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை இந்த இடத்துல நடைபெறும். நீங்க குடும்பமா கடந்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வர செவ்வாய்க்கிழமை பெண்கள் மீட்டிங் 11 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறும். அதற்காகவும் நீங்க ஜெபிச்சுக்கோங்க. நம்முடைய டிவி ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரியலாமல் உலக தோற்று முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்யற ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைய அத ஒரு கண்ணும் கண்டதில்லை, ஒருத்ததும் கேட்டதும் இல்ல, அதை உணரக்கூட முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு, ஆண்டவருடைய பாதத்துல இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஏராளமான நன்மைய அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய நன்மைகளை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை ஒரு கண்ணும் காண முடியாது. அவ்வளவுக்குள்ள மகிமை, அவ்வளவு மகிமையான காரியத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க,
நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நான் நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன். எனக்குள்ள புது பலன் இருக்கு, எனக்குள்ள கிறிஸ்துவின் பலன் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம அந்நிய பாஷையில அவரோடு உறவாடும் போது, நம்ம நேரத்தெல்லாம் அவருக்கு கொடுக்கும் போது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது, அவருடைய பாதத்திலே நம்ம காத்திருக்கும் போது, அவர் நமக்காக ஏராளமான நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்கனவே ரெடியா வச்சிருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாய் அவர் நமக்காக மரித்து ஏராளமான ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, மகிமையை, கனத்தை, தீர்க்காயுசை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, வீணான காரியத்தை வெறுத்து, இந்த உலக காரியத்தை, உலக அலுவல்களை, உலக சிநேகத்தை வெறுத்து, ஏசப்பா எனக்கு உங்க பாதம் போதும்னு சொல்லி நீங்க யார் நீங்க ஆண்டோடைய பாதத்துல செலவு பண்றீங்களோ உங்க நேரத்தை, உங்களுக்காக ஆண்டவர் ஏராளமான காரியத்தை, ஏராளமான நன்மையை, ஏராளமான ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, ஜீவனை, நித்திய ஜீவனை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மூத்த குமாரனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எப்போதும் என்னோடு இருந்தபடியால் எனக்குள்ள எல்லாம் உனக்கு தான் சொந்தம். எப்போதும் ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருக்குரிய எல்லா ஆசீர்வாதமும், இன்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தம். விழுந்து எந்திரிச்சு போயிட்டு வர்றவங்களையும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான். அவர் கொடுப்பாரு. அந்த இளைய குமாரனை ஆசீர்வதிச்சாரு, அவனுக்காக விருந்து கொடுத்தாரு, பாதரட்சியை கொடுத்தாரு, மோதிரத்தை கொடுத்தாரு. எனினும் மூத்த குமாரன் அவரோடு எப்போதும் அவரோடு இருக்கிறபடியால் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுப்பார், அவ்வளவுதான். ஆனா ஏசப்பா பாதத்துல இரவும் பகலும் அவரோடு இருக்கிறவங்களுக்கு, ஆட்டுக்குட்டியானவர் எங்கேயோ அங்கே அவரை பின்பற்றினவர்களுக்கு ஆண்டவர் ஏராளமான நன்மைய பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலும் கூட ஏராளமான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுல சில காரியத்தை இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். வாசிக்கலாம். ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பாதத்துல காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைங்களுக்கு அவர் என்ன நன்மையை கொடுக்கிறாராம்? அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போதே, அந்நிய பாஷையில அவருடைய பாதத்துல உறவாடும் போதே, அவரை துதிக்கும் போதே உங்களை சுத்தி ஒரு புதிய உலகத்தை அவர் சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறார். உங்க வானத்தை அவர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் பூமியும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ வேண்டாத காரியங்கள் இருக்கு இந்த பூமியில இருக்கு. வானத்துல பாத்தீங்கன்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் இருக்கு, ஏராளமான போராட்டங்கள் இந்த பூமியில இருக்கு. ஆனா நீங்க ஆண்டோடைய பாதத்துல காத்திருக்கும் போது, அவரோடு உறவாட உங்களை சுத்தி ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய வானத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல, நாம் உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா எகிப்துல ஆண்டவர் 10 வாதையை கொடுக்கும் போது, எகிப்தியர் வீடு ஒரே ஊர்ல தான் இருக்காங்க, ஆனா எகிப்தியர் வீட்டுல எல்லாம் இருள், ஆனா இஸ்ரவேலர் வீட்டுல வெளிச்சம் இருக்கு. இதே பூமியில தான் நாம இருக்கிறோம். வேதனை நிறைந்த, பாவம் நிறைந்த, வியாதி நிறைந்த, தரித்திரம் நிறைந்த, பொல்லாத மனிதர்கள் நிறைந்த பூமியில தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்களை சுத்தி என்ன இருக்குன்னா வெளிச்சம் இருக்கு, புதிய உலகம். அது இந்த உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த உலகத்தை குறித்த அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 17வது வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை.
ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய வானத்தை, புதிய பூமியை உங்களை சுற்றி அவர் சிருஷ்டிக்கும் போது என்ன ஆகும்னா, முந்தினவளை நீங்க நினைக்க மாட்டீங்க, முந்தின தோல்விகளை நீங்க நினைக்க மாட்டீங்க, முந்தின வியாதியை நீங்க நினைக்க மாட்டீங்க, முந்தின வேதனையை நீங்க நினைக்க மாட்டீங்க. இப்படிலாம் என் வாழ்க்கையில வேதனைப்பட்டேன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த. 18 வாசிக்கலாம், 18வது வசனம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். அவர் சிருஷ்டிக்கிறதுனால நீங்க எப்படி இருப்பீங்களான்னா, என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை சுத்தி ஒரு புதிய உலகத்தை சிருஷ்டிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு புதிய வானத்தை சிருஷ்டிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க என்றென்றைக்கும் களி கூர்ந்து மகிழ்ந்து இருப்பீங்க. நீங்க எந்த இடத்துல வேதனைப்பட்டு அழுதீங்களோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்னீங்களோ, எந்த இடத்துல மனிதர்கள் உங்களை துக்கப்படுத்துறாங்களோ, அதே இடத்துல நீங்க என்றென்றைக்கும், வேதம் சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீங்க மகிழ்ந்து களி கூறுவீங்க, சந்தோஷத்தினால் மகிழ்வீங்க. 19வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகின் சத்தம், கூக்குரலின் சத்தம் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. ஆமென். நீங்க மட்டும் மகிழ்ச்சியா இருப்பதில்ல, ஏசப்பாவே உங்க கூட வந்து உங்க கூட அவர் மகிழ்ச்சியா இருப்பாரு. நீங்க அவரோடு மகிழ்ந்து இருப்பீங்க. அவர் உங்களோடு கூட எப்படி இருப்பார்னா, அவர் மகிழ்ச்சியா இருப்பாராம். அந்த வசனத்துல போட்டிருக்கு, இனி அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் உங்க எல்லையில கேட்கப்படாது. இனி அழுகையின் சத்தம் கேட்கப்படாது. இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த இடத்துல நீங்க அழுது புலம்பினீர்களோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டு அழுதீங்களோ, எந்த இடத்துல கண்ணீர் வடித்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினாலே கெம்பீரிப்பார், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்க மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பீர்கள். 20வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயினார். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல போட்டிருக்கு, அங்கே அற்பாயுசுள்ள பாலகன் கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டவர் உங்களுக்காக சிருஷ்டித்திருக்கிற இந்த புதிய வானம், புதிய பூமியில அற்பாயுசுல யாரும் மரிக்க மாட்டாங்க. குறைஞ்ச வயசுல யாரும் மரிக்க மாட்டாங்க. இங்க மரணம் கிடையாது. அந்த வசனத்துல போட்டிருக்கு, 100 வயது சென்று மரிக்கிறவனும் எப்படி இருப்பானா, வாலிபன் எனப்படுவானா. 100 வயசுல இருக்கிறவனும் வாலிபன் எனப்படுவானா. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை விரித்து எழுப்புவார்கள். கழுகு எப்படி இருக்குமானா, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆகுமானா, அது உடம்புல உள்ள எல்லாம் முடி எல்லாம் உளுந்து ஒரு வயசான மாதிரி ஆயிருமா. திடீர்னு அதுக்குள்ள ஒரு புது பலன் வருமா. உடனே என்ன ஆகுமானா, உளுந்த முடியெல்லாம் முளைக்குமா, விழுந்த பல்லு முளைக்குமா, திரும்ப அது செட்டை விரிச்சு அது இளமையில இருந்த மாதிரி திரும்ப எழும்புமா. அதே போலதான் ஒருவேளை நீங்க உங்க சரீரத்துல ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், உறுப்புகளை இழந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, கழுகுக்கு சமமாய் உங்கள் வாழ வயது திரும்ப வரும். 100 வயசு சென்று மரிக்கிறவனு வாலிபன் எனப்படுவானா. நீங்க சொல்லுங்க, நான் 100 வயசுல 20 வயசு மாதிரி தான் இருப்பேன். 100 வயசுல நீங்க 20 வயசு மாதிரி தான் இருப்பீங்க. உளுந்த உங்க பல்லுலாம் புதுசா மாறிடும். உளுந்த உங்க முடியெல்லாம் திரும்ப முளைச்சிரும். இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், உங்க வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடியா மாறிடும். உங்க தோல்லாம் இளமையா மாறிடும். உங்க ஸ்கின்னுக்கு வயசாகாது. வேதம் அப்படிதான் சொல்லுது.
நான் ஏதோ பொய் சொல்லல, வேதம் சொல்லுது. இத நிறைய பேர் 1000 வருஷம் அரசாட்சியில தான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி வேதம் சொல்லல. 1000 வருஷம் அரசாட்சியில மரணமே கிடையாது. ஆனா இந்த வசனத்துல போட்டிருக்கு 100 வயது சென்று மரிக்கிறவன். இன்னொரு அந்த வசனத்துல போட்டிருக்கு 100 வயதுல இருக்கிற பாவி சபிக்கப்பட்டவன். 1000 வருஷம் அரசாட்சியில பாவிலாம் இருக்க மாட்டான். 1000 வருஷம் அரசாட்சி இதை விட மகிமையா இருக்கும். அங்க மரணமே கிடையாது. ஆனா இங்க 100 வயசுக்கு மேலதான் மரணம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. 100 வயசுக்கு முன்னாடி ஒருத்தனும் மரிக்க மாட்டான். அற்பாயுசுள்ள பாலகன் இங்கே கிடையாது. இந்த வசனம் இருக்கு. ஆனா ஏன் நிறைய பேர் சீக்கிரம் மரிக்கிறாங்க? ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வசனத்துல வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஏசப்பா அந்த வசனத்துல இப்படி நீங்க போட்டிருக்கீங்களப்பா, அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி விசுவாசிச்சு நம்ம சுதந்திரிக்கணும். அவிசுவாசத்தினால் சிலர் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் கானானுக்குள்ள போகல. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல. எப்படி நான் அங்க போறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான், எங்க நான்லாம் பிழைக்க போறேன், எங்க இந்த வியாதி சுகமாக போகுது, எங்க இந்த பாடு மாற போகுது, எங்க இந்த பிரச்சனை மாற போகுது, எங்க இந்த கடன் மாற போகுது நீங்க நினைச்சீங்கன்னா மாறாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் 100 வயசுல 20 வயசு மாதிரி தான் இருப்பேன். நான் 100 வயசுக்கு முன்னாடி மரிக்க மாட்டேன். ஒருவேளை வயசானவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அறிக்கை பண்ணுங்க. நீங்க அறிக்கை பண்ணும் போதே உங்க இளமை திரும்ப வரும். நீங்க 20 வயசுல இருந்ததை விட நீங்க இளமையா இருப்பீங்க. காலேப் சொல்றான், நான் 40 வயசுல யுத்தத்துக்கு வந்தேன், இப்ப எனக்கு 80 வயசு ஆகுது, என் கண்ணுல இன்னும் ஒளி மங்கள, நான் இன்னும் யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என் அன்பிற்குரியவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். சும்மா எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. சும்மா ஏதோ கடமைக்கு வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனேன், நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு வாழ்றவனுக்கெல்லாம் இந்த வசனம் கிடைக்காது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. யார் இரவும் பகலும் எத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், பிரச்சனையின் மத்தியிலும் என் இயேசு எனக்கு போதும், என் செல்லம் எனக்கு போதும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். வேதத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 80 வயசுள்ள அன்னாள் என்ற ஒரு தாய் இருந்தா. அவன் என்ன பண்ணானா இரவும் பகலும் ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து அவர் ஆராதிச்சுக்கிட்டே இருந்தா. ஏறக்குறைய 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்திருக்கான். அதுக்கு பிறகு தனிமை தான், ஃபுல் ஆண்டவரோடு தான். அவ கேள்வி கேட்கல ஆண்டவர்கிட்ட, என் வாழ்க்கை எப்படி ஆச்சு கேள்வி கேட்கல. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் இயேசு எனக்கு போதும், என் செல்லம் எனக்கு போதும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தாங்க. நாளொன்று வந்தது, தேவகுமாரனை அவர்கள் தரிசித்தார்கள். கையில வச்சு அவங்கள தூக்கி சுமக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்துல யார் யார் நீங்க காத்திருக்கிறீங்களோ, உணவு வேண்டாம், எது வேண்டாம், எனக்கு ஏசப்பா போதும்னு சொல்லி காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஏராளமான நன்மையை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு மரணம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, அற்பாயுசு கிடையாது. பாதி வயசுல போக மாட்டீங்க. இயேசு நாமத்தினால நீங்க சொல்றேன், நீங்க ஆண்டவர் பாதத்துல காத்திருங்க, உங்களுக்கு வயசாகாது. ஒருவேளை உங்க பல்லு விழுந்துட்டா திரும்ப முளைக்கும். ஸ்மித் விக்கில்வர்த் என்ற ஒரு தேவ மனுஷனுக்கு 82 வயசுல ஆண்டவர் புது பல்வரிசையை கொடுத்தாராம். டாக்டர்ஸ்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம், இது நடக்க சான்ஸே கிடையாது. ஒரு பல்லு 2 பல்லு இல்ல, அவருடைய முழு பல்லும் அப்படியே புதுசா 20 வயசு பையன் மாதிரி மாறிட்டு. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வாக்குத்தத்தம் அதான் போட்டிருக்கு, 100 வயசும் 100 வயசுல உள்ளவனும் வாலிபன் எனப்படுவான். ஏன்னா நம்ம ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறார். நீங்க பரலோகத்துல போய் நம்ம ஏசப்பாவை பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை பாத்தீங்கன்னா அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் இளமையா இருக்கார். அவர் ஆதியும் மந்தமும் இல்லாதவர். அவர் எப்போ உருவானார்னே கிடையாது. அவர் தோட்டக்க முடியும் இல்லாத தேவன்.
இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் இளமையா இருக்கிறார். 20 வயசு வாலிபன் மாதிரி தான் இருக்காரு. இன்னைக்கு அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்கோம்னா, வேதம் சொல்லுது, அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு வியாதி கிடையாது, அவருக்கு வயசாகாது, அவர் ஸ்கின் சுருங்காது, அவர் முடி நரைக்காது, அவருக்கு பல்லு விழாது. அவருடைய பிள்ளைங்களும் நாமும் அப்படிதான் இருப்போம். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது உங்க இழந்த பலன் திரும்ப வரும், இழந்த மகிமை திரும்ப வரும், இழந்த ஆரோக்கியம் திரும்ப வரும், இழந்த சரீர உறுப்புகள் திரும்ப வரும், இறந்த மகிமை திரும்ப வரும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய வானத்தை, உங்களை சுற்றி ஒரு புதிய பூமியை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அடுத்த வசனம் 21 வாசிக்கலாம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். உங்களை பார்த்து சொல்லு, அந்த வசனம் அவ்வளவுதானே. வீடுகளை கட்டி அதுல நீங்க குடியிருப்பீங்க. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு வீடுகளை கட்டுறதுக்கான கிருபைகளை தருவேன்னு சொல்லி இந்த நாள்ல சொல்லுறார். வீடுகளை கட்டி அதுல சந்தோஷமா குடியிருப்பீங்க. திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை நீங்க புசிப்பீங்க. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல் என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க கட்டுறதும் மத்தவன் வந்து உட்கார்றதும் இனி கிடையாது. உங்க எல்லையில இன்னொருத்த வந்து உட்கார முடியாது. அதுல போட்டிருக்கு, நீங்க கட்டுறதும் இன்னொருத்த வந்து அனுபவிக்கிறது இனி கிடையாது. நீங்க நாட்டுறதும் இன்னொருத்த வந்து அதை சாப்பிடுறது இனி கிடையாது. உங்க விளைவன் கைகளின் பிரயாசத்தை நீங்க நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். உங்க பிரயாசத்தின் பலனை நீங்க அனுபவிப்பீங்க, உங்க பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. தொடர்ந்து அந்த திருப்பாசி. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல் என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். விருட்சம், ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப வருஷம் வாழும். அந்த மரத்துல ஒரு கிளை உடைஞ்சிட்டாலும் மீண்டும் அந்த கிளை என்ன ஆகும்னா துளித்திரும், திரும்ப முளைச்சிரும். அதே போலதான் உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா மீண்டும் இயேசுவின் வல்லமையினால், இயேசுவின் தழும்புகளால் நீங்க சுகமாயிருவீங்க. சொல்லுங்க, நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல அறிக்கை பண்ண இழந்த எல்லாம் திரும்ப வரும். விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நெடுநாளாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க விருதாவாய் உழைக்கிறது கிடையாது. இன்னைக்கெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் வேலை பார்த்தும் எவ்வளவு உழைச்சும் அந்த பணம் தங்க மாட்டேங்குது. ஒரு பாக்கெட்ல போட்டா ஒரு ஓட்ட பையில போட்ட மாதிரி தான் இருக்கு, எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியுதுல்ல, எல்லாம் போயிருது. எவ்வளவு பிரயாசப்படுறேன், ஆனா அதுக்கான பலனை நான் என்னால அறுக்கவே முடியல அப்படின்னு நீங்க ஒருவேளை கலங்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் இனி விருதாவாய் உழைப்பது இல்லை, நீங்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவது இல்லை. நீ சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் பெக்காம இருந்திருக்கலாம், இவ்வளவு கீழ்ப்படியாம இருக்குதே, என் பிள்ளைங்க எதிர்காலம் என்னாகுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், இனி நீங்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவது இல்லை. உங்க பிள்ளைங்க கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். உங்கள் சந்ததி, உங்கள் சந்தானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே மறு உத்தரவு கொடுப்பாராம். ஏசப்பா சொன்னாங்க, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க ஏசப்பாட்ட வந்து நீங்க ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி அவர் மழையை பொழிய பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே, ஓ இது என் பிள்ளைக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்க தலையில உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறார். அவ்வளோ அன்பு உங்க மேல. நீங்க இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களுக்கு என்ன என்ன தேவை அதெல்லாம் அவர் மொத்தமா கொடுத்துருவாரு. நீங்க சந்தோஷமா அனுபவிப்பீங்க. அந்த அடுத்த வசனம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு எரியாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, கேடுண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் ஒருவனும் இல்ல. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா படுத்திருக்கும். உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு புலி வந்து நின்னா கூட அது உங்களை கடிக்காது. ஒரு பாம்பு குழிக்குள்ள உங்க குழந்தை கைய விட்டாலும் அது கொத்தாது. நீங்க பயப்படாதீங்க. வேதம் சொல்லுது, பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிலவாயினும் உங்களை சேதப்படுத்தாது. எந்த கொள்ளை நோய்களும், எந்த பிசாசும், எந்த வியாதியும் உங்களை தொட முடியாது. ஒண்ணு உங்களை சேதப்படுத்தாது. தீங்கு செய்வாரே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்காக சிருஷ்டிக்கிற இந்த புதிய வானம், புதிய பூமியில தீங்கு செய்வார் யாரும் இருக்க மாட்டாங்க. அற்பாயுசுள்ள பாலகர் கிடையாது. 100 வயசு சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான். இப்படிப்பட்ட மேலான ஒரு கிருபை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யார் யார் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கீங்களோ, இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமா ஆண்டவருடைய பாதத்துல காத்திருங்க. புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது ஒரு புது பலத்தோட நீங்க போவீங்க. இத்தனை வருஷம் செய்ய முடியாதத 1000 நாள்ல நீங்க முடிக்க முடியாத ஒரு வேலைய ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நாள்ல செஞ்சு முடிச்சிருவார். ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. ஏசப்பா எனக்கு போதும்னு சொல்லி நீங்க அந்நிய பாஷையில பேச பேச அது சிருஷ்டிக்கப்படும். சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்படியே நான் கையை உயர்த்தி அந்நிய பாஷையில அவர் ஆராதிக்க ஆராதிக்க என்னை சுத்தி ஒரு புதிய உலகம் அது சிருஷ்டிக்கப்படுகிறது. நீங்க துதிக்கும் போதே உங்களுக்காக கர்த்தர் புதிய வானத்தை, புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார். நீங்கள் வீடுகளை கட்டுவீங்க, அதுல குடியிருப்பீங்க. நீங்க திராட்சை தோட்டத்தை நாட்டுவீங்க, கனியை புசிப்பீங்க. இனி அந்நியர்கள் அதை புசிக்க மாட்டாங்க. இனி பிசாசு உங்க எல்லையில அணுக முடியாது. வியாதி உங்க எல்லையை அணுக முடியாது. தரித்திரம் இனி உங்க எல்லையில இருக்காது. பிசாசு கொள்ளை நோய்கள் உங்க எல்லையில இருக்காது. வெட்டுக்கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நெடுநாளாய் அவருடைய கையின் பிரயாசத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, சுகத்தை, செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை, நித்திய ஜீவனை நீங்க அனுபவிப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. இனி கர்த்தருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு இடத்தை ஒதுக்குங்க. இனிமே நான் ஆண்டவர் பாதத்துல தான் கிடப்பேன், இனி எனக்கு ஏசப்பா போதும், அவருடைய பாதம் போதும்னு இன்னைக்கு நீங்க அர்ப்பணிங்க. வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பாக்கியமான, ஒரு நன்மையான, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபாரபரதரபோ ஷியாந்தரமரபோ ரஹாந்தரபரபலபலப ஒரே பிரஹாந்தரபலபோ ஷியாந்தரபரபரப. நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் தேவன் அவைகளை எங்களுக்கு ஆவியில வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவையான கிருபைகளை ஊத்துங்க அப்பா. ஏசாயா 64, 65 இன்னைக்கு நாங்க தியானித்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரிக்க தேவையான கிருபையை ஊத்துங்க, கிருபையை ஊத்துங்க, கிருபையை ஊத்துங்க, கிருபையை ஊத்துங்க, கிருபையை ஊத்துங்க. ஆண்டோடைய பாதத்துல ஏசப்பா, உங்க பாதத்துல மணிக்கணக்கா காத்திருக்கிற கிடக்கிற இரவும் பகலும் உங்க பாதத்திலே கிடக்க, உங்க வேதத்தையே தியானிக்க தேவையான கிருபையை ஊத்துங்கப்பா, ஊத்துங்கப்பா. உங்க பிரசன்னம் போதோ. ஒரு அபரபல பரபல பரகதர போஷபல பரபல பரபல பரகரதுர பரபர ஒரு பலபர கரதர போஷாந்தர பரபல பரி பல பரி பலபு. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. அப்பா உங்க கிருபை போதுப்பா. கிருபையை நாங்க பற்றி கொண்டு உங்க கிருபை கீழே இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்க சுதந்திரிக்க உங்க கிருபையை ஊத்துங்க. வரப்போற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாட்கள் அப்பா உங்களுடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்பா. ஒருத்தர் கூட குறைவா இருக்க கூடாதுப்பா, ஒருத்தர் கூட வியாதியா இருக்க கூடாதுப்பா. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடட்டும். எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தின்னு போட்டிருக்குப்பா. எல்லா ஜனமும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை சந்தோஷமா கொண்டாடட்டும், புத்தாண்டு நாட்களை சந்தோஷமா கொண்டாடட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.